ஆன்மீக அன்புகளுக்கு எனது வணக்கங்கள். மீனராசி அன்புகளுக்கான ஆவணி மாத பொதுப்பலன் பார்ப்போம். இந்த மீனராசி அன்புகளுக்கு இந்த ஆவணி மாத பொதுப்பலன் பார்ப்போம். இந்த ஆவணி மாதம் வந்து பார்த்திங்கன்னா 17/8/2024 16/9/2024 வரையான இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஆவணி 10ஆம் தேதி 26/8/2024 பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் வந்து மிதுனராசி பயிற்சி அடைகின்றார். ஆவணி 10ஆம் தேதி 26/8/24 சுக்கிர பகவான் வந்து கன்னிராசிக்கு பயிற்சி அடைகின்றார். ஆவணி 15ஆம் தேதி 31/8/24 புதன் பகவான் சிம்ம ராசி பயிற்சி. ஒரு அருமையான பயிற்சி அந்த மாதம் ஆரம்பிக்கிறது. இந்த மீனராசி அன்பர்கள், இந்த மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 4 பாதங்கள், ரேவதி 4 பாதங்கள் அடங்கிய இந்த மீனராசி அன்பர்களுக்கான அந்த மாத பொது பலன் பார்த்திங்கன்னா, கூடிய அந்த ஜென்ம ராசியில் ராகுவும், திருதீய ராசியில் குருவும், சப்தம ஸ்தானத்தில் கேதுவும் இந்த மாதத்தில் அமர்ந்திருக்காங்க. அதனால் உங்களுக்கு சனி பகவானும் பிரேய ஸ்தானத்தில் வக்ரகலி வர வருகின்றார். அதனால் வீண் கவலைகளும், குடும்பத்தில் ஒற்றுமையின்மையும், முயற்சிகளில் தடங்களும், மனதில் விருத்தியும் உண்டு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். போது உங்களுக்கு நீங்கள் என்ன தான் ஒரு புத்திசாலியாக இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் இன்னும் தான் நீங்கள் பிளான் பண்ணி சில முயற்சி நீங்கள் சேர்ந்த முயற்சி ஒரு தடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய தொழிலை நீங்கள் அபிவிருத்தி செய்தாலும் சரி, மாணவர்கள் வந்து ஒரு அடுத்த கட்டத்தில் ஒரு இன்டர்வியூ அட்டன் வந்து ஒரு எக்ஸாம் முக்கியமான எக்ஸாம் எழுதுது, உங்களுடைய குடும்பத்தை ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் அடிகொள்வது, இவ்வளோ நிறைய விஷயங்களை நீங்கள் முன்னெடுத்து சென்றாலும் சில தடைகள் தாமதம் வந்து வீடு கட்டுவதற்கான சில முன்னேற்பாடுகள், நிலம் வாங்குறதுக்கான முன்னேற்பாடுகள் சில விஷயம் செய்கின்ற போது அது கொஞ்சம் தடையும் தாமதமும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமைதுங்கிறனால உங்களுடைய உற்பத்தியை நீங்கள் செய்வதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உற்பத்தி செஞ்சாலும் அதை நீங்கள் ஏற்றுமதி செய்வதற்கோ ஒரு வாய்ப்பெலாம் உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்க போது உங்களுக்கு. அதே மாதிரி மனதை ஒரு விரக்தி, என்னடா இது எங்கே போனாலும் நம்மளால் எதுவும் செய்ய முடியலையே, எல்லாத்துலேயும் நமக்கு நஷ்டங்களும் விரைகளும் வருது, ஆர்டர் கிடைக்கல, சரியாக பிஸ்னஸ் போல் ஒரு உற்பத்தி பண்ண முடியல, தொழிலாளர் பிரச்சனை ஆகுது, கையிலையும் காசு இல்லை, கேட்டது கிடைக்கல, ஒரு நிறைய மன உளைச்சலோடு இருக்கக்கூடிய ஒரு மாதம் அமைப்பது உங்களுக்கு. குடும்பத்துலேயும் உங்களுக்கு ஒரு குழந்தைமையில் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் கொஞ்சம் சண்டை சிசு ஏற்படைய ஒரு மாதமாகும். உறவுகள் மத்தியும் உங்களுக்கு எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒரு ஒத்துழைப்பும் இல்லை, நன்முகை மத்தியிலும் உங்களுக்கு எந்த விதமான ஒரு உரிய உதவியும் இல்லாத பட்சத்தில் ஒரு மன விரக்தியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக உங்களுக்கு அந்த மாதம் பூரா அமைது. உங்களுக்கு கைப்பணம்லாம் எவ்வளோ காசு வந்து காசு எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு உங்களுக்கு பணச்செலவு ஆகக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது உங்களுக்கு. அதே சமயத்தில் பணம் வந்து எவ்வளோ விரயமானாலும் சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிக உழைப்பையும் அதிக பணத்தையும் செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைப்பது உங்களுக்கு. அதனால் வெளியில் கொஞ்சம் அதிகமாக வெளியில் செல்வதை கொஞ்சம் குறைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. தேவையான பிரச்சனை வராது, செலவு கொஞ்சம் குறையும். அதனால் கொஞ்சம் வெளியில் வரது கொஞ்சம் நீங்கள் குறைச்சிக்க. நீங்கள் அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டால் உடனே மருத்துவத்தை பார்த்து சரி செய்துக்கிறவங்க இல்லை, மருத்துவ சார்ந்த பண விநியோகத்துக்கான வாய்ப்பெலாம் கொஞ்சம் இருக்குது உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி சனி பகவான் வந்து வக்ரகல் இருக்கிறதால கொஞ்சம் உடல் ஆரோக்கிய குறைவு ஏற்பட போகுது உங்களுக்கு. அலுவலக பணியிலேருந்து சில நாட்களில் கொஞ்சம் ஓய்வில் போகலாமான்னு மனசு நினைக்க தோணும். கொஞ்சம் மெடிக்கல் ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வாங்க, இல்லை மெடிக்கல் போய்ட்டு வீட்டில் ஏதாவது கொஞ்சம் இருங்கனால கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கொள்வது நல்லது. உடனே சரினா கூட கொஞ்சம் உடனே சரியாக மாத்திரை போடணு வேலைக்கு போவாங்க, கொஞ்சம் லீவ் போட்டு வீட்டில் கொஞ்சம் உடல்நிலையை கவனிப்பது நல்லது உங்களுக்கு. எதிர்காலத்தில் பற்றி ஒரு கவலைகள் ஒரு பயம் வரக்கூடிய ஒரு மாதம் அமைப்பது. என்னடா அது எந்த தொழிலும் பிசினஸ் சரியாக இல்லை, கடன் அதிகமாகிடுச்சு, யாரும் சப்போர்ட் இல்லைன்னு ஒரு எதிர்காலத்தை என்ன பண்ண போகிறோன்னு ஒரு குடும்பத்தை நிறுத்தி ஒரு குழந்தைகளை பற்றி ஒரு மன பயமும் ஒரு மன கவலையும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் நெருங்கிய உறவினர் கூட உங்களை கொஞ்சம் மனக்கசப்பாக உங்களை விட்டு ஒதுங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கின்றதால மன அமைதி குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு. பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதம் இந்த உத்தியோகத்துக்கு பார்த்திங்கன்னா அதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இல்லை. அதனால் கொஞ்சம் வக்ரகையில் இருக்கார் உங்களுக்கு. அதனால் அந்த ஏழசனிய காலம் இருந்தாலும் உங்களுக்கு வேலையை பார்க்குற இடத்துல உங்களுடைய வேலையை யாரையும் நம்பி ஒப்படைக்காதீங்க. நீங்கள் இருந்து அந்த வேலையை முடிச்சுட்டு வாங்க. உங்களுக்கு வேலையில் ஒவ்வொரு வேலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு.
யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய மேலே அதை வந்து சிறு சிறு பிரச்சனை கூட கொஞ்சம் பெருசாக்கிட்டு உங்களை கஷ்டத்துக்கு ஆளாக்குவாங்க. மெமோ கொடுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனை கொடுப்பாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உயரியதை பேசுவதும் அளவோடு பேசுங்க. தேவையெல்லாம் பேசாதீங்க. எது பேசினாலும் கொஞ்சம் அமைதியாக அனுசரித்து போகிறது வாய்ப்பு பண்ணுங்கள். சக ஊழியர்கிட்ட வந்து நிர்வாகத்தை பற்றி எதுவும் டிஸ்கஷன் பண்ணாதீங்க. உங்கள் தனிப்படை பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. அதனால் உங்கள் பணியை போயிட்டு முடிச்சுட்டு நீங்கள் வரக்கூடிய வழியை பாருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுடைய புதிய வேலை ஏதாவது முயற்சி பண்ணால் கூட அந்த முயற்சி வேலைக்கு கொஞ்சம் சேராக போக நிறுவனத்தையும் கொஞ்சம் நல்லா யோசிச்சுட்டு போங்க. ஒரு வேலைக்கு இந்த வேலையை விட்டு போகிற வேலைக்கு போனால் கூட இல்லை புதுசாக வேலைக்கு போனால் அந்த நிறுவனம் எப்படி அப்படின்னு கொஞ்சம் பார்த்து பேசி போங்க. அப்படியே அட்வான்ஸ் கொடுத்துட்டு இல்லை மார்க் ஷீட்லாம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போட்டு போய் மாட்டிக்காதீங்க. ஒரு விஷயத்துலையும் கவனமாக அடி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில். ஸோ தொழில் வியாபாரம்னு பார்த்து வச்சுக்க அந்த சந்தையில் போட்டி கொஞ்சம் கடுமையாக இருக்கின்ற காரணத்தான் உங்களுடைய உற்பத்தி பொருட்களை லாபம் குறைவாக விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு. அதனால் உங்களுடைய லாபம் குறைப்பது உங்களுக்கு நிதி நிறுவனங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பணம் கிடைந்தால் கொஞ்சம் ஆதரவும் கொஞ்சம் கம்மியாக தான் கேட்ட நேரத்தில் உங்களுக்கு கிடைக்காது. உங்களுக்கு உங்கள் உற்பத்திக்கான அத்தியாவசிய பொருட்கள் மூலப்பொருட்கள் விலை அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு கிடைக்காததாலே உங்களுக்கு உற்பத்தி செய்வதற்கான வாய்ப்பு குறைப்பது. உங்களுடைய பொருட்களுடைய விலை திடீர்னு ஒரு வீழ்ச்சி அடைகிறதால உங்களுடைய பொருள் விலை நிர்ணயம் செய்வதில் கொஞ்சம் சிக்கல்லாம் உண்டாக போகுதுன்னா கொஞ்சம் சந்தை நேரத்தை பார்த்துக்கிட்டு அது மாதிரி கொஞ்சம் பொருள் உற்பத்தியும் சரி விலையும் சரி ஏற்றுமதியும் சரி கொஞ்சம் செய்யுங்க. எந்த பொருளை ஏற்றுமதி பண்ணால் ஒரு முன்பணத்தை வாங்கி கொண்டு ஏற்றுமதி செய்து சிறப்பு உங்களுக்கு. அதே மாதிரி விலை நிர்ணயிக்கும் முன்னாடியே எப்படி இருக்குது ஏன்னு கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. நீங்கள் புதிய கிளைங்க ஏதாவது பிரான்ச் ஓப்பன் பண்ணலாம் இல்லை நம்ம பிளான்ட்டை பெருசாகலாம்னா தயவுசெய்து பல வேலைகளை கொஞ்சம் தள்ளி போடுங்க. அந்த வேலைகள்லாம் இப்போ வேணாம். இப்போ உங்கள் தொழிலில் அந்த கண்டினியூ பண்ணுங்கள். உங்கள் தொழிலை விடாமல் நீங்கள் பார்த்து கொள்ளுங்க. லாபம் அதிகமாக கிடைக்காட்டாலும் உங்கள் தொழிலை கண்டினியூ பண்ணுங்க. அப்போ பார்த்துக்கலானுங்க. புது பிரான்ச்சில் வேணாம் உங்களுக்கு. ஏற்றுமதி ஏதாவது முன்பணம் இல்லாமல் எந்த சரக்கும் தயவுசெய்து ஏற்றாதீங்க. அன்லே டைமத்தில் பணத்தை இழக்க வேண்டிய ஒரு வாய்ப்பும் சில அன்பர்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாகவும் கண்டிப்போடு இருப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு இந்த மாணவ மாணவிகள் பார்த்து வச்சு அந்த கல்வி சம்மந்தமான அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இல்லை உங்களுக்கு. அதனால் தேர்வு சமையலில் கொஞ்சம் படித்தா அவங்களுக்கு ஞாபகம் மருந்து ஏற்படலாம் உங்களுக்கு. அதனால் அதிக கொஞ்சம் கவனம் எடுத்து முயற்சித்து படிங்க. படித்தெல்லாம் இந்த கொஞ்சம் மறந்து போகலாம். குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு அமைதி ஒரு படிக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் நிலையை உங்களுக்கு அமையலாம் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக எந்த காலத்தை கொண்டும் தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பை சேர்த்து கொள்ளாதீங்கள். அந்த தேவையற்ற ஃப்ரெண்ட்ஷிப்பாக உங்களுடைய எதிர்காலத்தை உங்களுடைய கல்வியும் உங்களுடைய நல்ல பேரையும் நீங்கள் இழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுத்தால் உடன்பட்ட மாணவர்களும் கொஞ்சம் நெருங்கி பழகுவதை தவிர்த்திடுங்க. இரவில் வெளியே செல்வதையும் தவிர்த்திடுங்க. இந்த ரெண்டை நீங்கள் செஞ்சாலே உங்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களை ஓரளவுக்கு உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கொஞ்சம் ஒரு விஷயம் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு. மாணவ மாணவிகள் மிக மிக கவனமாக இருங்கள். விவசாய அன்புகளை பார்த்தா கொஞ்சம் பூமிக்காரன் செவ்வாய் மட்டும் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால உங்களுக்கு உழைப்புக்கேட்ட கொஞ்சம் விளைச்சலும் வருமானம் கிடைக்கும். எந்த உழைப்பு போகிறோம் அந்த உழைப்புக்கேட்ட வருமானம் கிடைக்கும் போது விளைச்சல் வரப்போது இந்த விளைச்சல் வருமானத்தை சில கரங்கள்லாம் நீங்கள் அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்கிறதால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கால்நடை பராமரிப்பில் கொஞ்சம் பணம் விரயமானாலும் அதெல்லாம் சேர்ந்து வந்துடும். கால்நடையிலே பராமரிப்பில் கொஞ்சம் பண விரயம் ஏற்பட்டாலும் அது அபிவிருத்தியால் அது அந்த பண விரயங்கள்லாம் ஈடுகட்டக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் வருமானம் கண்டிப்பாக வந்துடும். அதனால் உங்களுக்கு கடனெல்லாம் நீங்கள் அடைச்சி நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக தான் விவசாய அன்புகளுக்கு அமைதி ஒரு திருப்தியான ஒரு மகிழ்ச்சியான ஒரு மாதமாக தான் விவசாயிகளுக்கு அமைது. உங்களுக்கு பொதுவாக பெண்மணிகளுக்கு பார்த்தோம்னு சொல்லலாம் நீங்கள் அனைத்து விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு விஷயத்தையும் வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி குடும்பத்தோட கவனிச்சாலும் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. வெளியில் மற்றவங்க இப்போ அக்கம்பத்தில் பேசும்போது ஒருவர்கிட்ட பேசும்போது குழந்தைகிட்ட பேசும்போது கணவன்கிட்ட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக வார்த்தைகளை பயன்படுத்துங்க. ஏரசனுடைய காலம் இருக்கிறதால கொஞ்சம் அதிக கவனமாக இருங்க. அதிக நன்மைகள்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. இந்த சத்மஸ்தானத்தில் கேதுபான் இருக்கிறதால கொஞ்சம் கணவன் மல்ல கொஞ்சம் அடிக்கடி கொஞ்சம் மனஸ்தாபங்கள்லாம் இருக்கலாம். கொஞ்சம் விட்டு கொடுத்து அமைதியாக போவதால் சில விஷயங்களை நீங்கள் தவிர்க்கலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. குடும்ப நலனுக்கு என்ன ஏற்றதோ அதில் கொஞ்சம் அமைதியாக விட்டு கொடுத்து போவதில் இங்கே கவனமாக இருங்க. நீங்கள் பொதுவாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் இருக்கிற பணத்தை கொஞ்சம் சிக்கனமாக செலவு பண்ணுங்கள். எண்ணெண்ணி செலவு பண்ணுங்கள். தேவையில்லாத செலவுகள் தேவையில்லை வெளியூர் பயணம் இதெல்லாம் கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள். தரம் குறைவான நண்பர்களுடன் பழக்க வழக்கத்தை சகவாசத்தை தயவு செய்து குறைச்சிட்டாலே
உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கண்டிப்பாக கிடைக்கும். தேவையில்லாத பிரச்சனைகள் வராது. உங்களுக்கு பணமும் தேவையில்லாத விரயமாகாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் யாராவது ஏழைங்களுக்கு கொஞ்சம் அன்னதானம் வழங்குங்க. அது வரைக்கும் கொஞ்சம் காலையிலே சாயங்காலம் கந்தசஷ்டி பாடல் படித்தா கொஞ்சம் மனதுக்கு ஒரு நிம்மதியும் ஒரு அமைதியும் கண்டிப்பாக கிடைக்க போகுது உங்களுக்கு. சந்திராச தினங்களை பார்த்திங்கன்னா ஆவணி 24 24 சந்திராசமம். அதனால் இந்த தினங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏழை சோனியர் காலகட்டம் நடக்கின்ற காலத்தில் ஒரு விஷயத்தையும் மிக மிக ஜாக்கிரதையாக அறிவித்து வைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது. மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும்னு ஆட வேண்டிக்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும். நன்றி, வணக்கம்.